வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் என்எஃப்ஏ தான் பார்த்துட்டு வரோம். செகண்ட் ப்ராப்ளம், கன்ஸ்ட்ரக்ட் எ என்எஃப்ஏ accepting the same set of strings over alphabet A, B ending in ABA. ஸோ நம்ம ஸ்ட்ரிங்ஸில் வந்து ஏபி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த ஆட்டோமேட்டா வந்து என்ன லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணணும், அதாவது எந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்ட் பண்ணால் எந்த ஸ்ட்ரிங்லாம் வந்து எண்டிங்கில் ஏபிஏ முடியுதோ அதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான என்எஃப்ஏ டயக்ராம் தான் வரைய போகிறோம். ஸோ முதல்ல நம்ம இந்த ஆட்டோமேட்டா என்ன லாங்குவேஜ்லாம் அக்செப்ட் பண்ணது நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். த லாங்குவேஜ் அக்செப்டட் பை this automata. ஸோ ஃபஸ்ட் எல் ஈக்குவல் டு, எனக்கு கண்டிப்பாக என்ன வேணும், ஸ்ட்ரிங்கு முடியும் போது ஏபிஏல இருக்கணும். இதுதான் பேஸே. இப்போ இது ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுப்போம், இதில் எண்டிங்கில் ஏபிஏ இருக்கா பாருங்கள், இருக்குது. அப்போ இதுதான் ஒரு பேஸு. ஸ்டார்டிங்கில் என்ன வேணா இருக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஏ வந்துட்டு அப்புறம் ஏபிஏன்னு வரலாம், அப்படி இல்லையா ஸ்டார்டிங்கில் 2 ஏ வந்து கூட ஏபிஏன்னு வரலாம், இல்லை ஸ்டார்டிங்கில் பி வந்துட்டு ஏபிஏ வரலாம், இல்லை ஸ்டார்டிங்கில் 2 பி வந்துட்டு கூட ஏபிஏன்னு வரலாம், இல்லையா ஸ்டார்டிங்கில் ஏபின்னு வந்துட்டு அப்புறம் ஏபிஏன்னு வரலாம். ஆனால் எனக்கு முடியும் போது ஏபிஏல முடியணும். இதுதான் வந்து லாங்குவேஜ். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கான என்எஃப்ஏ டயக்ராம் வரையலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட், அப்புறம் ஒரு ஏரோ போட்டுக்குங்க. சரி, முதல்ல பேஸ் எது, இதனை ஏபிஏல முடியணும். ஓகேங்களா? இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், ஏபிஏ 1 2 3 இருக்குது. அப்போனா மொத்தம் நம்மளுக்கு 4 ஸ்டேட் இருக்கும். ஸோ Q0 இனிஷியல் ஸ்டேட்டு, Q1, Q2, Q3, இந்த மாதிரி நம்மளுக்கு மொத்தம் 4 ஸ்டேட் இருக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 இருந்தால் இங்கே 4 வரும். இதுதான் பேஸு. நீங்கள் எது பேஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சின்னு அதை வச்சு எழுதிடலாம். சரி, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சென்ட் பண்ண போகிறோம். எனக்கு எண்டிங்கில் ஏபிஏ வரணும், எண்டிங்கில் ஏபிஏ இருக்கணும் எனக்கு ஃபைனலில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இனிஷியல் ஸ்டேட்டில் ஏ அனுப்புகிறேன், இந்த இடத்துல ஏ வந்துடும். அடுத்து நான் பி அனுப்புகிறேன், இந்த ஏ கூட பியும் சேர்ந்து இந்த இடத்துல ஏபின்னு வந்துடும். திரும்பவும் ஏ அனுப்புகிறேன், இந்த ஏபி கூட ஏ வந்துடும். ஸோ ஏபிஏ ஃபைனலாக வந்துடுச்சா பாருங்கள், அவ்வளோதான். ஸோ எனக்கு எண்டிங்கில் ஏபிஏ வரணும் கண்டிப்பாக. அப்போது எண்டிங்கில் ஏபிஏ வரணும்னா இதுதான் அதுக்கான லாஜிக். ஆனால் ஃப்ரண்ட்டில் என்ன வேணாலும் வரலாம், கரெக்டுங்களா? ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், ஏ வரலாம், இல்லை 2 வாட்டி ஏ வரலாம், அப்படி இல்லையா பி வரலாம், இல்லை 2 வாட்டி பி வரலாம், இல்லை ஏபி வரலாம், பிஏ வரலாம், இல்லை 3 வாட்டி ஏ வரலாம், 4 வாட்டி ஏ வரலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன வேணால் இருக்கலாம். ஸ்டார்டிங் என்னது, இதுதான் இனிஷியல் ஸ்டேட். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட்டில் ஏ வரலாம், எவ்வளவு ஏ வேணால் வரலாம், அதான் லூப்பு. அப்புறம் பியும் வரலாம், இதுதான் லாஜிக்கே. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏஏஏ பி ஏபிஏ இப்படி இருக்குன்னு வச்சுப்போமே. இங்கே பாருங்கள், இது செக் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஸ்டார்டிங்கில் ஏ இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஏவை சூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப எனக்கு இன்னொரு ஏ வருது, ஸோ திரும்ப இங்கே ஒரு ஏ சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பி வருது, இதுலேயே பி இருக்குது, ஸோ பியை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஏபிஏ முடியும் போது தான் முடியுது. ஓகேங்களா? அப்போ முடியுதுன்னா அப்போ ஸ்டேட்டுக்குள்ளே போய்டும். ஏபிஏ இது கூட ஏபிஏ சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஏஏ பி ஏபிஏ. ஸோ இப்படி தான் நம்ம என்எஃப்ஏல ஈஸியாக வரையும் டயக்ராம்ஸை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுடலாம் நம்மளுக்கு ஏ கமா பி. ஸோ இங்கே பாருங்கள், ரிப்பீட்டேஷன்ஸ்லாம் அதில் என்எஃப்ஏல அலோவ் பண்ணும். ஸோ ஏ இங்கேயும் யூஸ் பண்ணலாம், இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில். இதான் டயக்ராம். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.